ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம் இன்னைக்கு உள்ள பார்க்க போகிறது இப்போ தந்தி ஒன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா தான் தோப்பூர். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் அந்த விழா ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2023 கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்ட பாஸ்ரீ கட்டே அப்படிங்கிற படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப் வெர்ஷன் தான் இந்த தோப்பூர். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு மேலே படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தில் வர நம்ம ஹீரோ வந்து ஒரு சைட் இன்ஜினியராக இருக்கிறாரு. அப்படி ஒரு ஊருக்கு புதுசாக வேலைக்கு வந்திருக்காப்புல. ஒரு பிரிட்ஜுக்கு கீழே தூர்வாரிட்டு, ஸோ அந்த பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அதை சரி பண்ணதுக்காக வந்திருக்காப்புல. ஸோ மொதல் கட்டமாக வந்து அந்த பிரிட்ஜுக்கு கீழே தூர்வாரு பணி நடந்துகிட்ருக்கு. அப்போது அந்த பிரிட்ஜுக்கு கீழே இருந்து ஒரு ட்ரெஷர் கிடைக்குது இவங்களுக்கு. ஸோ பார்க்கறதுக்கு புதையல் பெட்டி மாதிரி இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறாங்க. பட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு குழந்தையோட உடல், அதாவது எலும்புக்கூடு மட்டும் கிடைக்குது. அதை பார்க்குற சுற்றி இருக்க அந்த ஊர் மக்கள் எல்லாமே இது ராட்சச குழந்தை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதை திறந்து நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் என்ன, அதில் பர்டிகுலராக ஹீரோவோட ஒய்ஃபாக வரவங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் கூட வந்து இது இந்த ட்ரெஷர் என்ன இருக்கும் அப்படின்னு நானும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்ததுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் இப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா சினிமோட்டோகிராஃபிக் அண்ட் கலர் கிரேடிங், இது ரெண்டுமே டாப் நாச்சாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா, அதனால வந்து படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே அந்த கலர் கிரேடிங்கை நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் இந்த படத்துக்கு நல்லாவே நிறைய இடங்கள்ல நல்ல அழகு சேர்த்துருக்கு. இதன் பிறகு ஹாரர் போர்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதில் ஃப்ரேம் ஒர்க் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதில் படத்தில் ஒரு பர்டிகுலரான ஒரு சீனில் வந்து வெறும் டைனிங் டேபிளில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ஆகும். அந்த சீனில் வந்து அந்த ஜம்ப்ஸ்கரி சீனை நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிக்கு நல்லாவே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஸ்கேரினஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். ஏன்னா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் நிறைய இடங்கள் இந்த ஹாரர் போர்ஷன்ஸ்க்கு நல்ல ஒரு பேக் போனர் இருந்திருக்கு. இந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜம்ப் ஸ்கேரி சீன் நிறைய இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட கண்டென்ட் இல்லை. ஸோ ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த விஷயத்த ரொம்ப ஸ்லோபானா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு டெலிவரி பண்ணுதாங்க. உதாரணத்துக்கு இந்த படத்தோட அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று வரும். ஸோ அதில் வந்து அந்த 2 பேருக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற சொல்கிற இடத்துல ஒரு 10 நிமிஷம் கேப் போட்டு அடுத்த செகண்ட் வந்து அடுத்த வார்த்தையை பேசுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ரொம்ப பொறுமையாக போய் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் இந்த படத்துலேருந்து கண்டிப்பாக கிடைக்குது. இப்போ அப்படி பர்ஃபார்மன்ஸ் சைடு வந்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோயின், ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோயினோட கேரக்டர் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் அந்த படத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வந்து நம்ம ஹீரோயின் தான் அதிகமாக பயப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தான் முதல்ல தெரியும். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. உண்மைக்குமே வந்து நம்ம பயந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் அந்த ஹீரோயின் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நம்ம ஹீரோ, ஸோ ஹீரோவோட கேரக்டரை பொறுத்தளவுக்கு ரொம்ப மெச்சூரிட்டியான ஆள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் மாதிரியான ஒரு ஆள் இல்லாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக அவருமே கொடுத்துருக்காரு. பட் இந்த படத்தோட கோர் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஜெக்டாக கண்டிப்பாக இல்லை. பட் ஃப்ளாஷ்பேக் ஒரு ஓகே லெவல் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் ஆல்சோ கிளைமேக்ஸுமே ஓரளவுக்கு நீட்டாக போட்டு முடிச்சிருக்கனால கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர் ட்ராமா. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்கை பார்க்கும்போது 5க்கு 2.2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.